ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீதமான சாதத்தை வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். சாதம் வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. சாதமாக இது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபியாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாதத்தை மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைப்படணும். அதனால ஒரு 5 ml வேணால் தண்ணி விட்டுக்குங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 5 ml கொஞ்சமாக தெளித்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி வந்துருச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் வறுக்காம நம்ம பவுடர் பண்ண போறோம். இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா நைஸா தட்டி வச்சுக்கோங்க இஞ்சியை. பொடியா நறுக்கினா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடியா நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். மறக்காம குக் ஃபார் ஹெல்த்துங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கோஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கேரட் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் லேசாக வதக்கிக்கலாம் நம்ம எல்லாம் சேர்த்து. மறக்காம குக் ஃபார் ஹெல்த்துங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வதக்கின காய்கறிகளோட இந்த அரைச்சி வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, வெந்தயம், மிளகு, ஜீரகம், சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய்க்கெல்லாம் உப்பு போட்டாச்சு. இப்போ சாதத்துக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கலந்த உடனே இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட்லெட் மாதிரி உருட்டாமல் ஸ்பூனாலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்த கலவையை அப்படியே எடுத்து ஸ்பூனாலே போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ரொம்ப எண்ணெய் சேராது, கம்மியாக தான் பிடிக்கும். இது மாதிரி மீதமான சாதத்துலேருந்து தயாராகிடுச்சு. தேங்க்யூ.